அனைவருக்கும் வணக்கம். எங்களது ஸ்பிரிச்சுவலி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம் உடலில் கருப்பு கயிறு கட்டுவதில் இருக்கும் அறிவியல் உண்மை தெரியுமா? இந்து மதத்தை சார்ந்த பலரும் கையில் கயிறு கட்டி இருப்பது வழக்கம். நம் முன்னோர்கள் நமக்கு கற்பித்து சென்ற பல பழக்க வழக்கங்களில் கயிறு கட்டுவது ஒரு வழக்கம். நாமும் இந்த பழக்க வழக்கங்களை அப்படியே பின்பற்றி வருகிறோம். ஆனால் இந்த கயிற்றுக்கு பின் மறைந்திருக்கும் அறிவியல் ரகசியம் குறித்து அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். மஞ்சள், கருப்பு, சிவப்பு என்று பல்வேறு நிறங்களில் நாம் கயிறு கட்டி வருவது வழக்கம். அதிலும் குறிப்பாக பெரும்பாலான நபர்கள் கருப்பு கயிறு அதிகமாக கட்டியிருப்பார்கள். கருப்பு என்பது பலர் பயன்படுத்த விரும்பாத நிறம். அந்த நிற ஆடையை பலரும் வாங்கவும் அணியவும் விரும்புவதில்லை. கருப்பு நிற ஆடையை துக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்துவது வழக்கமாக வைத்துள்ளனர். ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது இது போன்ற கயிறு கட்டுவது நம்மை தீய சக்தியின் பிடியில் இருந்து காக்கும் தன்மை கொண்டவை. வெறும் கயிறு மட்டும் இல்லாமல் சிலர் வெள்ளி, செம்பு, தங்கம் என்று தங்களின் வசதிக்கு ஏற்ப காப்பு செய்து அணிந்து கொள்கின்றனர். இதுவும் நம்மை காக்கும் ஒரு கவசமாக தான் செயல்படுகிறது. இதைத் தவிர பட்டு, தர்பை, அருகம்புல் போன்ற மூன்றையும் கயிறாக திரித்து கையில் அணிந்து கொள்வதன் மூலமாகவும் நாம் சிறப்பான பலன்களை பெற்றுக் கொள்ள முடியும். அறிவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது இவை மூன்றும் மந்திர ஒளியில் இருந்து உருவாகும் அதிர்வுகளை ஏற்கும் தன்மை கொண்டது என கூறப்படுகிறது. ஆனால் இத்தகைய கயிறு நாம் கையில் கட்டிக்கொண்டு மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் அந்த மந்திரத்திற்கான முழு பலனையும் நம்மால் பெற முடியும். அதோடு நவகிரக கதிர் வீச்சுகளையும் இதுபோன்ற கயிறுகளும் காப்புகளும் ஈர்க்கும் தன்மை கொண்டது. கருப்பு கயிறு மனதில் நேர்மறை சக்தியை அதிகரிக்கும். அதேபோன்று இந்த கயிறை அணிவதற்கு ஒரு சில வழிமுறைகள் உள்ளது. இத்தகைய காப்பு, கயிறு ஆண்கள் வலது கையிலும் பெண்கள் இடது கையிலும் அணிவதுதான் சிறப்பு. கைகளில், கால்களில், இடுப்பில், கழுத்தில் என்று ஏதாவது ஒரு இடத்தில் கருப்பு கயிறு அணிவது வழக்கம். அதேபோன்று கருப்பு கயிறு காலில் கட்டிக்கொள்வதால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தீய சக்திகள் நெருங்காது. அது மட்டுமின்றி நம் எதிரிகள் அல்லது நம் வளர்ச்சி பிடிக்காதவர்களால் வைக்கப்படும் செய்வினை, பில்லி, சூனியம் போன்ற துஷ்ட சக்திகளிலிருந்து காக்கும். சிலரின் கெடுபலன் தரக்கூடிய கண் திருஷ்டி அண்டாது. அது மட்டுமல்லாமல் சனி பகவானின் கெடுபலன், பார்வை வேகத்தை இந்த கருப்பு கயிறு கட்டுப்படுத்துவதோடு குறைக்கிறது. இந்த கருப்பு கயிறு கட்டும் போது அந்த கயிற்றில் 9 முடிச்சுகள் போடப்பட்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு முடிச்சு போடும் போதும் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வ நாமத்தை உச்சரிக்கலாம். ஓம் நமசிவாய அல்லது ஓம் நமோ நாராயணாய என்றும் உச்சரிக்கலாம். கருப்பு கயிறு கட்டிக்கொள்பவர்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் கட்டிக்கொள்வது நல்லது. அல்லது நண்பகல் 12 மணிக்கு கட்டிக்கொள்ளவும். சனிக்கிழமைகளில் இந்த கயிற்றை கட்டிக்கொள்வது விசேஷமானது. இந்த கருப்பு கயிற்றை கட்டிக்கொள்வதால் நாம் அறியாமல் நமக்கு விபத்து ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்பு இல்லாமல் பாதுகாக்கும். உடல் ஆரோக்கிய கோளாறு உள்ளவர்கள் அனுமன் கோயில் வைத்து கட்டிக்கொண்டால் நலம் பெறலாம். 6 மாதங்களுக்கு ஒருமுறை இந்த கயிறை கழற்றி நீர்நிலைகளில் போட்டு புதிய கயிறு அணிந்துவிட வேண்டும். இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை உடனே தெரிந்து கொள்ள எங்களது ஸ்பிரிச்சுவலி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.